அந்த கிறிஸ்டியன் அஜெண்டா அப்படி செயல்படுவதற்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நெரேட்டிவ் செட்டிங்காக அந்த படம் போகுது. அப்போ இந்த ஃபார்மா கம்பெனியோட மல்டிநேஷனுடைய அவங்களுடைய டான்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்த நம்ம டான்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை நம்ம இன்றைக்கு நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்கிறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வந்து இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா. உலகத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, தாருல் இஸ்லாம், தாருல் ஹரப் என்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்துடைய ஆட்சி இருக்கக்கூடியவர்கள், அது வந்து ஒரு தாருல் இஸ்லாம். அப்படி இல்லாதெல்லாம் இஸ்லாமிய அல்லாத உலகம். அந்த இஸ்லாம் அல்லாத உலகத்தை என்ன பண்ணணும்? ஒன்று அவங்க முழுக்க முழுக்க முஸ்லீமாக மாற்றணும், இல்லாட்டி அந்த ரூலிங் கவர்மெண்ட் வந்து இஸ்லாமிய ஒரு மன்னர் பாதுஷா பாபர் அக்பர் மாதிரி இருக்கும். அவனுக்கு கீழே அடிமையாக கப்பம் கட்டி கொண்டோ ஜிசியா வரி கட்டி கொண்டோ மற்றவர்கள் வாழலாம். நம்ம ராமகோபாலன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், அந்த முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு இந்த நகத்தில் ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் வந்துட்டா போதும், அவன் முகம் அப்படியே கோணிட்டு அப்படியே அரசாங்கம் அப்படியே துடிச்சு போயிடும். ஆனால் இந்த ஹிந்துக்கள் ஒப்பாரி வச்சு அழுதா கூட கண்டுக்காம இருக்கும். அந்த சிக்கந்தர் பாஷா என்கின்ற அந்த மண்ணுடைய கல்லறை கோரிப்பாளையம் தர்காவில் இருக்கின்றது என்று கோரிப்பாளையம் தர்கா பத்தி தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க. அதுல இருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய செய்திகள்: திருப்பரங்குன்றம் இந்துக்களின் அறப்போராட்டத்தை தடுக்க 144 தடை. இந்துத்துவ இயக்கங்கள், பாஜக தலைவர்கள் கைது. இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ சதித்திட்டம், NIA ரெய்டில் பகீர் தகவல். காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, குற்றவாளியை சுட்டு பிடித்த போலீஸ். கேன்சர் மருந்து தயாரிப்புக்கு உதவும் மரபணு தரவுகளை வெளியிட்ட சென்னை IIT. USAID நிதியை நிறுத்திய அமெரிக்கா, இந்திய கல்வி சுகாதார திட்டங்களுக்கு ஆபத்தா? இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாதிரி அவர்கள். வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் நவநீத். இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லலாம், மதுரையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு அறப்போராட்டம் இந்து அமைப்பினர், குறிப்பாக சொல்ல இந்து முன்னணி தலைமையில் பல இந்து அமைப்புலாம் சேர்ந்து ஒரு அறப்போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், அங்கே அந்த சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் வந்து அதை அபகரிக்க பார்க்கறத தடுக்கிறதுக்காக உண்மையான தல வரலாறு என்னன்றது தெரியும். அதனால் அதை அங்கே திமுகவை சேர்ந்த MP கூட அங்கே மாமிசம் வெட்டி விருந்து அளித்த செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையில் இருக்கிறதா காவல்துறையை அறிவித்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 144 தடை உத்தரவு திருப்பரங்குன்றம் ஏரியாவை சுற்றி தடை போட்டிருக்காங்க. பல இந்து அமைப்பினர் வந்து அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காவலில் இருப்பாங்க. அதே பாணியில் திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இந்து அமைப்பினர், குறிப்பாக சொல்ல இந்து முன்னணி தலைவர்கள், அவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்காவலில் வச்சுருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக அதாவது பெரிய ஒரு கொடூரமான செயல் நடப்பது போல பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. இப்போ இதில் பேப்பரில் 3 ADSP, 5 SP, 13 DSP, 3000 போலீஸ். எதுக்குன்னா, முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இந்துக்கள் நுழைய தடை போடுவது. இந்த பிரச்சனை வந்து பாருங்க, வாரியார் சுவாமிகள் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும்போது, அவர் அப்போ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவரையே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து முருகனுடைய முதல் படை வீடாச்சு, அதை வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்களே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வாரியார் சங்கம் ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கோள், சரியானு சொல்லியிருக்காங்க அப்படி பதில் சொல்லியிருக்காரு. உடனே அந்த கேள்வி கேட்டிருக்கணும், புரியல, என்ன எப்படி சொல்றீங்க சுவாமிஜி அப்படிங்கிறாங்க. நம்மெல்லாம் அப்பா பேருக்கு முன்னால இனிஷியல் போடுவோம், அப்பா பேரை நம்ம பேருக்கு முன்னால் இனிஷியலாக போடுவோம். சிவனுடைய பையன் கந்தர், அதனால சி கந்தர் என்று சொல்லி நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். ஆக அந்த திருப்பரங்குன்றம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கந்தன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் என்று இலக்கியங்களால் கல்வெட்டுகளால் அறியப்படக்கூடிய ஒரு மலை. அந்த இடத்துல இப்போ வந்து சமீப காலமாக பல ஆண்டுகளாக வந்து சிக்கந்தர் மலை என்று சொல்லி கொண்டு இருந்தால் கூட
இப்போ சமீப காலமாக அது வந்து அந்த மலையை வந்து வைத்து ஒரு பெரிய மத மோதலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ அரசு என்ன இப்போ பாருங்க, ஒருத்தர் வீடியோ வெளியிட்டிருக்கார். நாங்கள் ஆடு பலியிடுவதை தடை செஞ்சுருக்காங்க, நாங்கள் ஆடு பலி மட்டும் அல்ல ஆட்களையும் பலி கொடுப்போம் அப்படின்னு ஒருத்தர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்கிறோம். அப்போ இந்த மாதிரி பேசி வாக்குமூலம் கொடுத்து அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு மத மோதலுக்கு தயாராக அந்த சமூகம் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிக்கந்தர் பற்றி நம்ம படிக்கும்போது யார் இந்த சிக்கந்தர் இன்னும் எடுத்து நான் வந்து நம்ம அந்த வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தேன். அப்போ தான் நமக்கு தெரியும் இல்லையா, மதுரையில் வந்து இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன், அவனுக்கு வந்து 2 மகன்கள், சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். வீரபாண்டியன் 2வது பையன். அந்த பையனை தான் மன்னன் வந்து தனக்கு பிறகு வாரிசாக நியமிக்கிறான், இளவரசராக. அப்போ பெரிய மகன் வந்து சுந்தரபாண்டியன் டெல்லியில் இருக்கக்கூடிய சுல்தானாக இருக்கக்கூடிய அந்த கில்ஜி அரசன் அலாவுதீன் கில்ஜியை போய் உதவி கேட்குறான். என்னுடைய தம்பியை வீழ்த்தி நீ வந்து ஆட்சி பிடிக்க உதவி செய்யு. அப்போ அவனுடைய தளபதி வந்து மாலிக் காபூர் தலைமையில் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவன் படை அனுப்புகிறான். அந்த படை மதுரையை மட்டும் பிடிக்க வரல, பல கோயில்களை இடிக்கிறார்கள். அது தனி கதை. வந்து மதுரை கோயிலை இடித்து கடைசியில் இந்த பாண்டிய அரசே அழிந்து போகிறது. மீனாட்சி அம்மன் கோயில் 48 ஆண்டுகள் பூட்டப்பட்டு இருந்தது தமிழகத்திலே. அப்ப மீண்டும் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்ட பிறகு அந்த புக்கருடைய இளவரசராக இருந்த கம்பண்ண உடையார் அவர் தான் மதுரை கோயிலை மீட்கிறார். அவர் அங்கிருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள், திருவண்ணாமலை கோயில், சிதம்பரம் கோயில் எல்லாம் முஸ்லிம் ராஜாக்கள் வந்து பிடிச்சு சிறைப்பிடிச்சு சீரழிச்சிருந்தாங்க. அத்தனை பிடித்து சீரமைக்கிறார். அப்ப அந்த மதுரையில இருந்த கடைசி சுல்தானுடைய வாரிசு, அந்த சுல்தான் யாருன்னு ஆப்கானிஸ்தான் வந்தவன், இந்த அந்த கில்ஜி பரம்பரை மூலமாக இங்க நியமிக்கப்படும். இந்த மதுரை பகுதியை மதுரை சுல்தான் என்று பெயர். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் மதுரை சுல்தான்கள் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் கம்பண்ண உடையார். அப்ப பயந்து ஓடி ஒளிந்து இறந்து போனோம் சிக்கந்தர். இதான் வரலாறு. அப்ப சிக்கந்தர் வந்து எப்ப ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஓடி ஒளிந்து இறந்து போயிருக்கிறான். இதுதான் வரலாறு. ஆனால் திருப்பரங்குன்றத்திலே முருகருடைய கோயில் இருக்கின்றது என்று திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் சொல்லியிருப்பதை நம்ம போன தடவை பார்த்தோம். அப்ப சங்க இலக்கியங்கள் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், ஒரு 6000, 5000, 7000 வருஷம் இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த தமிழ் குடி என்று சொல்கிறார்கள். அப்ப அத்தனை ஆண்டு பழமையானது 7000 வருஷம் வச்சுக்கலாமே. 7000 பெருசா 700 பெருசா? அப்போ ஒரு 7000 ஆண்டுக்கு பழமையான இடத்தை 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தன் வந்து ஆக்கிரமித்தானா? அப்ப ஆக்கிரமிப்பாக தான் இருக்க முடியும். இது முதல்ல. 2வது பாருங்க, அந்த இடத்துல வந்து சிக்கந்தர் மசூதி இல்லை என்று யார் சொல்றாங்கன்னா, நான் சொல்லல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் சொல்லுகிறது. அந்த சிக்கந்தர் பாஷா என்கின்ற அந்த மண்ணுடைய கல்லறை கோரிப்பாளையம் தர்காவில் இருக்கின்றது என்று, கோரிப்பாளையம் தர்கா பத்தி தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க. அதுல இருக்கு. அப்ப வேண்டுமென்றே பொய்யடியாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக புடையப்பட்ட கதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும். இப்பதான் வெப்சைட்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏன் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறது? எதுக்கு இந்துக்கள் மீது தடை உத்தரவு போட்டிருக்கிறது? இது நம்முடைய கேள்வி. இந்த பிரச்சனை வந்த உடனேயே என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம் வெப்சைட்டுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சர் என்கிட்ட இருக்கு, இப்பயும் இருக்கு. இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அதே டிஎன் டூரிசம் டிபார்ட்மெண்ட் அதே லிங்க் போய் பார்த்தா அந்த லைன் மட்டும் எடுத்திருக்காங்க. ஏன் எப்ப எடுத்தாங்க தெரியல. அப்ப திட்டமிட்டு மத கலவரத்தை ஏற்படுவதற்கு அரசும் துணை போகிறதா? இது நமக்கு கேள்வி. இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி வருது. இதுக்கு முன்னாடி வந்து மலை மேல ஆடு வெட்ட போறேன் அப்படின்னு கிளம்பினாங்கல்ல, ஆட்டெல்லாம் தலைமையில தூக்கிட்டு எல்லாம் கிளம்பி போனாங்கல்ல. அப்புறம் இல்ல பரவாயில்ல இங்க பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு பெருந்தன்மையா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா? இன்னமும் கனி ஒருத்தர் போனாரு. என்ன கனி? நவாஸ் கனி போனார். அப்புறம் நான் சாப்பிடல, வேற யாரோ சாப்பிட்டாங்க. தெரியும், ஸ்டேட்மெண்ட் மாத்தி பல்ட்டி அடிச்சார். அப்ப அந்த மலை மீது ஆடு வெட்ட போனவங்களுக்கு வந்து 144 தடை சட்டம் போடல. ஆண்டாண்டு காலமாக இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை கோரி அறப்போர் நடத்துவதற்காக இந்துக்கள் அறப்போர் தான். நான் போய் அடிதடியா போய் நான் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் யாரும் போல. அப்படி அறப்போராட்டம் அறிவித்த உடனேயே வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்கணும் அரெஸ்ட் பண்றாங்க. தடை போட்டாச்சு. தடையை மீறி யாராவது வந்தீங்கன்னா கைது பண்ணுவோம். இதுதான் நமக்கு
பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1994ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் கனகராஜ் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது திருவண்ணாமலை கோயிலில் எப்படி மலை மீது கார்த்திகை தீபத்தன்று விளக்கு தீபம் ஜோதி ஏற்றுகிறார்களோ அதுபோல திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து ஜோதி ஏற்றக்கூடிய பழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருந்தது. இதே போல வந்து சிக்கந்தர் மலையில் பிரச்சனை கிளப்பினதாக வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, லிட்டிகேஷன் வந்தது. 1994ஆம் ஆண்டு கனகராஜ் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அந்த மலை மீது தீபம் ஏற்ற தடையில்லை, மலை மீது தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 31 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்று வரை இந்த அறநிலையத்துறை அதுக்கான எந்த ஏற்பாடும் ஏன் செய்யல? அப்ப கோர்ட்டு தீர்ப்பை ஏன் அரசே வந்து அரசனுடைய ஒரு துறை HRMC அது ஏன் செயல்படுத்தல? அப்ப அந்த மலையின் மீது தீபம் ஏற்ற தடையில்லை என்ற கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குன்னா அது வந்து ஹிந்துக்களுடைய மலை தான் அர்த்தமாகும். இதெல்லாம் பல விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால இதுல பாரு இன்னொரு விஷயம், இதை வந்து அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது இவ்வளவு முக்கியமானது கிடையாது. கருணாநிதி அவர்களுக்கு வந்து சுடுகாடு வைக்கிறதுக்கு வந்து ராத்திரி 12 மணிக்கு கோர்ட்டு திறக்கலாம். அவசர வழக்கு. ஹிந்துக்களுடைய உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனைக்கு வந்து அது நிதானமா பண்ணலாம்ப்பா. அப்ப ஹிந்துக்கள் இழிச்சவாயர்களா? ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்லையா? வெவ்வேறு சட்டமா? இது நமக்கு வரக்கூடிய கேள்விகள். நம்ம ராமகோபாலன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், அந்த முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு அந்த நகத்துல ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச் வந்துட்டா போதும், அவன் முகம் அப்படியே கோணிட்டு அப்படியே அரசாங்கம் அப்படியே தவிச்சு துடிச்சு போயிடும். ஆனா இந்த ஹிந்துக்கள் ஒப்பாரி வச்சு அழுதா கூட கண்டுக்காம இருக்கும் என்று அவர் அப்பயே பல வருஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அதே நடந்து கொண்டிருக்கிறது. அறவழியில என்னுடைய உரிமையை நான் மீட்க வேண்டும் என்று போராடினால் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே அரசு பண்ணி கொண்டு உள்ள வச்சிடறோம். அடாவடியா வந்து சிக்கந்தர மலையில இருந்து ஆடு வெட்ட வேண்டும் என்று கிளம்பினா அவனுக்கு பாதுகாப்பு. இந்த அரசனுடைய நிலை. இது ஒரு பக்கம். இப்ப இந்த சிக்கந்தர் வந்து நான் என்ன சொல்றேன்னா, சிக்கந்தர் மலை இவங்க பண்ணக்கூடிய அடாவடி என்று இது வரைக்கும் சொன்னேன். அதெல்லாம் விட்டுடலாம். அந்த மலையே சிக்கந்தருக்கு தான் சொந்தம் என்றே வைத்துக்கொள்வோம். ஒரு லாஜிக், அவங்க சொல்றபடியே ஒரு லாஜிக் நான் வச்சுக்கிறேன். சிக்கந்தர் மலை தான் நாம வந்து ஆக்கிரமிச்சு ஸ்கந்தர் மலை நாம பேர் வச்சுட்டு நாம வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்படி வைத்துக் கொண்டால் கூட சிக்கந்தர் யார், முருகன் யார்? இந்த கேள்வி தான் ராமர் கோயில் கட்டும் போது இந்த கேள்வி தான் வந்தது. ராமர் யார், பாபர் யார்? பாபர் இஸ் இன்வேடர். இந்த நாட்டையுமே கொள்ளையடிக்க வந்து படையெடுக்க வந்த ஒரு ஆக்கிரமிப்பாளர் இல்லையா? ராமன் இந்த மண்ணின் மைந்தன், இந்த நாட்டில் வாழ்ந்தவன், நாடு முழுக்க நடந்தவன். அப்ப இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தனாக ராமன் வந்து உனக்கு முக்கியமா, எங்கிருந்தோ வந்த ஒரு பாபர் என்கின்ற ஒரு முஸ்லீம், அவன் உன்னுடைய மதத்தை சேர்ந்து என்பதற்காக இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து இந்த நாட்டு உப்பையே தின்னு இருக்கக்கூடிய முஸ்லீம் நீ வந்து அந்த பாபருக்கு ஆதரவா இருப்பையா? இப்ப இதே கேள்வி இப்ப நான் திருப்பி கேட்கிறேன். ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து அந்த டெல்லி சுல்தான் கில்ஜினுடைய எடுபடியாக இங்க கவர்னர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இங்க வந்து ஒருத்தர் நியமிக்கிறார். அவர் அந்த மதுரை சுல்தானாக இருந்த அவருடைய அந்த சிக்கந்தர் உங்க மதத்தை சேர்ந்த என்கின்ற காரணத்துக்காக நீ அவனை ஆதரவு கொடுப்பாயானால், அப்ப முருகன் முப்பாட்டன்னு சொல்லிட்டு இந்த சைமன்லாம் ஒரு கோஷ்டி போச்சு, முப்பாட்டனை விட்டுருவாங்களா? அப்ப ஆகவே இந்த மண்ணின் மைந்தர் தமிழ் கடவுள்லாம் சொல்றாங்க, அவர் தான் முருகர். இல்ல பாருங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்த, ஒரு வேடிக்கையான சம்பவம் நான் சொல்றேன். இதே போல ஒரு பதட்டமான சூழ்நிலை, காயிதே மில்லத் என்ற பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்று சொல்லி அப்போ வந்து பெரிய போராட்டம் இந்து முன்னணி எடுத்தது. எல்லா இடத்தையும் திண்டுக்கல் முழுக்க சீல் பண்ணிட்டாங்க, யாரும் உள்ள வர முடியாது என்று சொல்லி. ஆனால் அப்பயும் வந்து தடையை மீறி வந்து நடந்து காடு வழியாகலாம் இந்து முன்னணி தொண்டர்கள்லாம் அங்கே உள்ள போய் அந்த மாவட்டத்தில் குவிஞ்சாங்க. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தகவல் போச்சு, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்போ கருணாநிதி தான் சிஎம். இந்த மாதிரி இந்து முன்னணி தொண்டர்கள் எல்லாம் வந்து சிகப்பு நிறத்திலும் காவி நிறத்திலும் ஜெட்டி போட்டிருக்கிறார்கள், அண்டர்வேர் போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல போய் எல்லாரையும் ஆடைகளை களைந்து சிகப்பு ஜெட்டியா ஆரஞ்சு ஜெட்டியான்னு யாராவது இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. கருணாநிதி ஆட்சி நடந்தது, இது பேப்பர் இருந்த செய்தி. இது இவங்க அப்பா ஆட்சியில் அது நடந்தது, இவர் ஆட்சியில
இது நடக்கிறது. ஆகவே ஹிந்து விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 1000 தடைகள் வந்தாலும் அந்த மலை மீட்கப்படும். அந்த மலை நமக்கே சொந்தம். அது திருப்பரங்குன்றம் என்பது முருகனுடைய முதல் படை வீடு. அது நமக்கு சொந்தம். நமக்கு உரிமையை மீட்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம், அறப்போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்துக்கள் வெற்றி அடைந்து தீர்வார்கள். கடைசியாக மனசில் தோன்றது ஒன்று சொல்கிறேன். இந்த ராமர் கோயிலில் அந்த அந்த ஒரு பெரிய இயக்கமாக மாறிய உடனேயே அது யூபியில் மட்டும் இல்ல, மத்தியிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்துக்களுடைய வெற்றி அந்த உணர்வுனால. அதே போல தமிழகத்திலே இந்த ஹிந்து விரோத திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு திருப்பு மையமாக இந்த போராட்டம் அமையட்டும் என்று சொல்லி, அதற்காக நடத்தக்கூடிய முருகனுடைய லீலையாக இருக்கும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். என்ஐஏ பல இடத்துல சோதனை செய்துட்டு வரதை பார்க்குறோம். ஒவ்வொரு தடவையும் சோதனை ரைடு நடக்கும்போது ஏதாவது ஒரு செய்தி வருதை நம்ம பார்க்கணும். சமீபத்தில் கடந்த ஆண்டு சென்னையில் என்ஐஏ சோதனை நடத்தும் போது ஹட் அப்படின்ற ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த தந்தை, அவருடைய 2 மகன் கைது செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவங்க சர்வதேச, அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹட் அமைப்புக்கு மூல செலவை செய்து ஆட்கள் அதுக்கு எடுக்கிறது என்ஐஏ கண்டுபிடித்து அவங்களை கைது செய்த பார்த்தோம். இப்போ அதோட நீட்சியாக என்ன பண்ணுறாங்க, திரும்ப என்ஐஏ பல இடத்துல சோதனை பண்ணும்போது திரும்பவும் இதே ஹட் என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு இதே மாதிரி ஆள் சேக்கரில் 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க என்ஐஏ. அவங்க பேர் என்னன்னு பார்த்தோன்னா பாபா பக்ருதீன், கபீர் அகமத். இப்போ அவங்கள கைது பண்ணி என்ஐஏ தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழகத்திலே முதல் முறையாக இதே போல் பல ஆண்டுகளுக்கு முன்னே சிடியில் நம்ம இதை பற்றி பேசணும். இந்த ஹட் என்கின்ற அது பேரே நம்ம வாயில் நுழையிலதோ ஹஸ்ஸபுல் விபத்தாகிறதோ முடியும் இல்லையா. ஹட்டுன்னு நீங்கள் அழகாக சொன்னீங்க, சுருக்கமாக இருக்கு HUT. அந்த HUT என்கின்ற அந்த பயங்கரவாத அமைப்பு 2003 தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற தகவலை பல முறை பல மாதங்களுக்கு முன்பாகவே சிடி சொன்னது. ஆனால் சமீபத்தில் முதல் அந்த மாதிரி அந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த தீவிரவாதியை ராயப்பேட்டாவில் கைது பண்ணாங்க. நம்முடைய அரசு தடை செய்திருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் கிலாஃபத் இயக்கம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தூக்கில் இருந்த காலிஃபாவுடைய ஆட்சியை இங்கே ஏற்படுத்தும் என்பதற்காக, இங்கு உள்ள முஸ்லீம்கள் போராட வேண்டும் என்பதற்காக காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. துரதிருஷ்டம் அது. அதே போல இந்த கிலாஃபத் என்பது ஒரு இஸ்லாமிய ஆட்சி. அந்த இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் இந்த ஹட் அமைப்பு மூலமாக. அதுக்கு முத்துப்பேட்டையில், தமிழகத்தில், சென்னையில் கூட அதுக்கு ஆட்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டவங்களாம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு என்ன ஒரு உள்நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்லாத்துடைய நோக்கமே அப்படிதான் இருக்கும். என்னன்னா, இந்த உலகத்தை 2ஆக பிரிக்கிறாங்க, தாருல் இஸ்லாம், தாருல் ஹரப் என்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்துடைய ஆட்சி இருக்கக்கூடியவர்கள், அது ஒரு தாருல் இஸ்லாம். அப்படி இல்லாதெல்லாம் இஸ்லாமிய அல்லாத உலகம். அந்த இஸ்லாம் அல்லாத உலகத்தை என்ன பண்ணணும், ஒன்று அவங்க முழுக்க முஸ்லீமாக மாற்றணும். இல்லாட்டி அந்த ரூலிங் கவர்மெண்ட் இஸ்லாமிய ஒரு மன்னர், பாதுஷா, பாபர், அக்பர் மாதிரி இருக்கணும். அவனுக்கு கீழே அடிமையாக கப்பம் கட்டி கொண்டோ, ஜிஸ்யா வரி கட்டி கொண்டோ மற்றவர்கள் வாழலாம். இதுதான் இஸ்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்த பாடம். அப்போ நம்ம நாட்டை இவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இஸ்லாம் மயமாகணும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இது ஒரு கிலாஃபத்தாக, இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் துடியாய் துடிக்கிறார்கள். இது அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு. அதுக்காக செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கு ஜிகாத் என்று பேர். இப்படி பண்றதுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம். அது லவ் ஜிகாதா இருக்கலாம், லேண்ட் ஜிகாதா இருக்கலாம், கனெக்டிவிட்டி ஜிகாதா இருக்கலாம், ஹலாலா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்தி இதை எப்படியா செயல்படுத்தணும். ஒரு 40 வருஷத்துல, 50 வருஷத்துல இப்படி ஒரு டார்கெட் வச்சு வேலை பண்றாங்க. ரேடிக்கலைஸ்டா ஒரு குரூப். அவன் பெரிய பெரிய படிச்சிருப்பான், காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பான், PhD-யா இருப்பான், MBBS-ஆ இருப்பான். பின் லேடன் பாருங்க, பெரிய இன்ஜினியர் தானே. அப்போ அவங்க மனசுல இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து அவங்களே மூளைச்சலவை பண்ணிடுறாங்க. இதை தவிர வேற தாட்டே இருக்காது. மனிதர்கள் இந்த மாதிரி ஈவிரக்கம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. அவன் சொரணையே இருக்காது. நம்ம எல்லாம் ஒரு குண்டு வச்சு இத்தனை பேர் இறந்து போறாங்கன்னு பார்த்தா மனசு பதபதைக்குது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மரத்து போன மரங்கள் இப்படி ரேடிகலைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இது இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க,
போன ஆண்டு இதே போல ஒரு செய்தி வந்து 2047 ஆண்டு, 1947 அப்புறம் 100 ஆண்டுகள் கழித்து நம்முடைய நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது எப்படிப்பட்ட பாரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கற்பனை வந்து மோடி அவர்கள் நமக்கு கொடுத்தார். எல்லா துறைகளும் எப்படி இருக்கணும், புல்லட் ரயில் வரணும், இப்படிலாம் வளர்ச்சிக்கான ஒரு பாரதம், தொன்மயமான பாரதமாக நம்ம காட்டணும், வல்லரசாக மாறும், இப்படிலாம் ஒரு கனவு கொடுத்தார். அதுக்கான ஒரு பெரிய ஒரு அடுத்த பிளான். அப்போ அடுத்த ஒரு இத்தனை வருஷம் வச்சு நம்ம அப்படி இருக்கணும்னா அதுக்கு 10 வருஷம் முன்னாடி இப்படி இருக்கணும், அதுக்கு 10 வருஷம் முன்னாடி என்ன இலக்கு, அப்படி ஒரு பெரிய லாங்கஸ்ட் டார்கெட். அப்போ இவங்க டார்கெட் என்ன கொடுக்குறாங்கன்னா 2047 இந்தியாவுடைய ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னா இப்ப இருந்து என்ன பண்ணணும், எந்தெந்த தொகுதியை நாம் வந்து கைப்பற்றணும், நாம் எங்க டிசைனிங் பேட்டரா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணும், எத்தனை பேர் பங்களாதேஷ் ஊடுருவி வரணும், அவனுக்கு எத்தனை பேர் ரேஷன் கார்டு கொடுக்கணும், அவன் எத்தனை குழந்தையை பெக்கணும், ஒவ்வொருத்தர் இவ்வளவு குழந்தைய பெற்றா அடுத்த 10 வருஷத்துல என்ன ஆகும், இங்க ஓரளவு மெஜாரிட்டி இருந்தாச்சு, நீ கொஞ்சம் மூவ் ஆகி அங்க கொஞ்சம் போங்க. அப்போ டோப்போகிராஃபி நாடு முழுக்க சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து 2047 பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும், அந்த மாதிரி அந்த டோப்போகிராஃபி முழுக்க நாடு முழுக்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. செய்து நம்ம வந்து இஸ்லாமிய பிரதம மந்திரி, இஸ்லாமிய ஜனாதிபதி வரவுவதற்கான இலக்கு வைத்து வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய திட்டம், செயல் திட்டம். பீகார்ல வந்து அதுக்கான அந்த இதை ப்ளூ பிரிண்டை பிடிச்சாங்க. இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். ஆகவே இந்த திட்டத்தோடு பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க பாரு, நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் விடுறோம், இஸ்ரோவில் பெரிய சாதனை பண்றோம், ஜம்முல மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டி உலகத்திலே பெரிய உலக அதிசயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இதுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நம்ம எதிர்கொள்ள முடியாவிட்டால் இப்படிப்பட்ட எல்லா சாதனைகளும் ஒண்ணும் இல்லாமல் வீணா போயிடும். அவ்வளவு பெரிய டேஞ்சர் இது. நம்ம அம்பேத்கர் அவர்கள் அழகா சொன்னாங்க, 47 வந்து மதத்தின் அடிப்படையில் அந்த நாடு பிடிக்கப்பட்ட போது முஸ்லீம்கள்லாம் அங்க போயிடுங்க, அங்க உள்ள ஹிந்துக்கள்லாம் அங்க வந்துருங்க, பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜனத்தொகை பரிவர்த்தனை பண்ணலாம் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் சட்டமேதே, அவர் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த காந்தி, நேருவும் இதை வந்து மறுத்துட்டாங்க. அதை வந்து எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இந்துக்களுக்கு காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய துரோகத்துல அது ஒண்ணு. அதே போல அவங்க தனியா பிரிஞ்சு போயாச்சு இல்லையா. மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம் நாடு என்று சொன்ன போது பை டிஃபால்ட் இது ஹிந்து நாடு அறிவிச்சிருக்கணும், அதையும் செய்யல. ஆகவே இந்துக்களுக்கு காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய துரோகம் அது. இதெல்லாம் வரலாற்று பிழைகள். அந்த வரலாற்று பிழைகளுக்கு இப்போ நாம் விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி செய்திகளா. இதுல பாருங்க, கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட உலகத்தழிய ஒரு பெரிய டெரர் நெட்வொர்க் தமிழகத்திலே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகம் எந்த அளவுக்கு வந்து பயங்கரவாதிகளோட கூடாரமாக, ஹப் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த கூடாரமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு சாதகமான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம இதுல டிரைவ் பண்ணக்கூடியது. அதனால இந்த ஒரு எண்ணெயே 10வது போட்டிருக்கு தமிழகத்தில். அப்படியே நோண்ட புத்துலேருந்து பாம்பு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அவங்க சொல்ல இன்னும் சில பேர் வருவாங்க, இந்த எண்ணெயே முடியாது, எண்ணெயே திணறும் போல் இருக்கு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எண்ணெயே சென்டர் இருக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு தமிழகத்தில் தீவிரவாதம், பயங்கரவாதம் பெருகி இருக்கிறது. நம்முடைய மத்திய அரசும் அதே போல் என்ஐஏக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட், மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவங்களுடைய டெரர் நெட்வொர்க்கை கிராக் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு வந்தனங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்குறோம், ஏடிஜிபி உடைய அறையிலே வந்து இதே மாதிரி பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயமே வெளியில் தெரியுது. இது காவல் நிலையம், அது ராணிப்பேட்டை இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க. எப்பவும் போல் காவல்துறை வந்து துரித நடவடிக்கை எடுத்து யாருன்னு பார்க்குறாங்க போது பார்த்தா சிறுவர்கள். அதில் குறிப்பாக சொன்னால் அந்த சிறுவனை வந்து எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, சுட்டு அந்த சிறுவனை பிடிச்சிருக்காங்க. அதாவது சுடப்பட்டு அந்த சிறுவனை காவல்துறை கைது செய்திருக்கு. அந்த சிறுவனும் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த பெட்ரோல் குண்டு வீச்சை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதில் அந்த சுடப்பட்டு சிறுவனை பிடித்திருக்கிறார்கள் என்பது ஏன் அந்த நிர்பந்தம் ஏற்பட்டது என்பது தெரியல. தமிழகத்தில் காவல்துறை மீது கூட யார் வேண்டுமானாலும் பெட்ரோல் குண்டு வீசலாம் என்கின்ற அளவுக்கு காவல்துறையே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வக்கீலாத நிலையில் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நமக்கு புரியல. அப்புறம் இதே போல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது யாரையா கைது பண்றாங்க, அது உண்மையிலேயே சரியான ஆட்கள் தான் கைது பண்றாங்களா, இல்லை சில பேரை அந்த கேஸ் முடிக்கிறதுக்காக அப்படிலாம் பண்றாங்களா,
என்றெல்லாம் பல பேர் சந்தேகம் கேட்குறாங்க. சரியான குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அதிகரிக்கத்தான் செய்யும் என்பது பரவலாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதை நான் சொல்றேன். இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க திராவிட மாடல் ஆட்சி, அதை பாருங்க இதை பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வந்து இங்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இப்போ எடப்பாடி வந்து அதுக்கு நிகரான ஒரு சொல்லையும் கண்டுபிடிச்சிருக்காரு, ஸ்டாலின் மாடல் ஆட்சி. ஓ, சொல்லலாம், புதுசா இருக்கு, ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்று சொல்லலாம். நல்லா இருக்கு, புதிய வார்த்தை. ஆகவே தரிகட்ட நிர்வாகம், நிர்வாக சீர்கேடு என்பது ஸ்டாலின் நிர்வாக ஆட்சி. இவர் தானே, இவருடைய டிபார்ட்மெண்ட் தானே அது. நீங்க சொன்னீங்க ஒரு EDGP அவங்களுடைய அந்த அலுவலக அறையே ஒரு பகுதி தீக்கரை ஆகியிருக்கிறது. என் மீது வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு யாரோ அந்த மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க என்று புகாரும் கொடுத்தாரு. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. உண்மையிலே அவங்க வந்து பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க என்று இப்ப சொல்றாங்க. அவங்க பொய் சொல்லியிருந்தா அவங்க மீது வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா, ஏன் பண்ணல? அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இந்த அளவுக்கு வந்து காவல்துறை நிர்வாகம் வந்து சீர்கேடு அடைஞ்சிருக்கிறது பாருங்க. இப்ப இந்த அடையாளம் வந்து சேஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது வீடியோ எடுத்திருப்பதா அதை வெளியே விட்டுருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சாத்தியமாக முடியும்? காவல்துறை முதல்ல என்ன சொல்றாங்க, அந்த வண்டியில இருக்கக்கூடிய கொடி திமுக கொடி, ஆனா அவங்க நிர்வாகி இல்லைன்னா முதல்ல அதுதான் முதல் தகவல் அறிக்கையா அதுதான் சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன நினைக்கலாம், இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்னா, திமுக கொடியை காரில் கட்டி கொண்டு போனால் யார் வேண்டாமல் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு போலீஸே வந்து அது அப்ரூவல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீ கார்ல திமுக கொடி கட்டி போனா நீ எதாவது கிரைம் பண்ணா கண்டுக்காம இருந்துருவோம், நான் கொஞ்சம் பயந்து ஒதுங்கிடுவோம் என்பது போல காவல்துறை ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப நம்முடைய கணக்கு பிரகாரம் இவங்க ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான போலீஸ், அதை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா உண்மையிலே போலீஸ் எப்படி இருக்குன்னா, திமுக கட்சியில வந்து அந்த கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்யக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் என்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லலாமா? அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்களின் காவல்துறை அல்ல, திமுக கட்சியுடைய காவல்துறை. அந்த அளவுக்கு நிர்வாகம் மிக மோசமா போயிட்டு இருக்கு. அதனால பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், இந்த சிவுடன் காதல ஊதின சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டு அடுத்த முறை வந்து இந்த ஆட்சியை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி பண்ண நல்லது. அந்த கண்ணதாசன் பாட்டு ஒன்று வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமேன்னு வரும் பாருங்க. அந்த பாட்டு ஃபுல்லாக படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு சரியா இங்க இருக்கும். இங்க இருட்டிலே நீதி மறைந்து விட்டது, சமூக ஒழுங்கு மறைந்து விட்டது, விடியல் போயிடுச்சு, விடியலுக்கு ஆப்போசிட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு கலைக்கப்பட வேண்டும். அதற்கான எல்லா விதமான தார்மீக உரிமையும் மத்திய அரசுக்கு இருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. சென்னை IIT தொடர்ந்து பல சாதனைகள் நிகழ்த்தி கொண்டு வரதை நான் பார்த்துட்டு வரோம். 2020 பார்த்தீங்கன்னா மரபணு மூலமா புற்றுநோய் கண்டறியறதுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு வந்ததை பார்த்தோம். இப்போ சமீபத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரபணு மூலமா எப்படி அந்த புற்றுநோய் வருகிறதோ அதற்கான மருந்து தயாரிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க IIT மெட்ராஸ். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக நல்ல செய்தி. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா இந்த 4 மாநிலங்களில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்னுடைய சாம்பிள்ஸ் எடுத்து 12 ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணி என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி நீங்கள் சொல்ல இந்த மரபணுகளை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கிறது, அந்த ஆய்வு முடிவை வந்து பொதுவெளியில் பொதுமக்களுக்காக கொடுத்துருக்காங்க. யார் வேணால் எடுத்து பயன்படுத்தலாம். நமக்கு அது புரியாது. ஒரு டாக்டரோ அல்லது ஃபார்மா கம்பெனியோ அவங்க பார்த்தா அவங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அப்போ ஒரு பொதுவெளியில் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவுகளை வைப்பது இதுவே முதல் முறை என்று அந்த செய்தியில் நான் படித்தேன். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இதில் நான் பாருங்கன்னா, இது அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு போயாச்சு. இவங்க இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு அடுத்தபடியாக மற்ற வகையான கேன்சர் இதே போல் சாம்பிள்ஸ் எடுத்து அடுத்த ரிசர்ச் போக போகிறாங்க. நம்முடைய நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம நாட்டை பொறுத்தவரை இதில் ஒரு பெரிய முன்னுதாரணமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வரவேற்கத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட மரபணு மாற்றம் வரும்போது முன்கூட்டியே வந்து ப்ரிவென்ஷன்,
முன்கூட்டியே தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அது மருத்துவர்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் வருது, அப்போ வந்து அடுத்த 2 வருஷம் கழிச்சு இந்த கேன்சர் ஒரு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இப்பயே இதை சரிப்படுத்துங்க. அப்போ ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். அதே போல் கேன்சர் மருந்துகளுடைய விலை வந்து மிக குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது மருந்து கம்பெனிகள் அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு ஏற்றபடி மருந்து எப்படி பண்ணலாம், நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்து அவங்க அதுக்கான தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள், நம்ம நாட்டில் வந்து எந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் அதை வந்து எங்கேயோ உள்ள ஃபார்மா கம்பெனி தான் முடிவு பண்ணுவோம். மெயினாக அமெரிக்கன் ஃபார்மா கம்பெனி, யூரோப்பியன் ஃபார்மா கம்பெனி தான் பண்ணுவோம். இங்கிலாந்து இருக்கும் அந்த கம்பெனி தான் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சுகர் வந்து நார்மலாக இல்லை அப்நார்மலாக முடிவு பண்ணுறது அவன் ஒரு யார்ட்ஸ்டிக் வச்சுருப்பான். திடீர்னு நாளைக்கு வந்து 200 வந்து நார்மல் சுகர் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் நார்மல் சுகர், இல்லை 100 சுகர் பேஷண்ட் சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே சுகர் பேஷண்ட். அடுத்த நாள் அங்கே அனௌன்ஸ் பண்ணால் போதும். இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது. அப்போ இந்த ஃபார்மா கம்பெனியோடைய மல்டிநேஷனலுடைய அவங்களுடைய டான்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்த நம்ம டான்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை நம்ம இன்றைக்கு நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்கிறது. அதை மாற்றி சுயசார்பு அடையக்கூடிய ஒரு நிலை நோக்கி நம்ம நாடு ஒவ்வொரு கட்டமாக போய்கொண்டிருக்கிறது. ஜெனரிக் மெடிசன் கூட இந்த மோடி அரசு வந்து பல ஊக்குவிப்பெல்லாம் அடிச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம், அதனால் நீங்கள் நல்லா சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து இந்த மாஃபியா என்று சொல்வார்கள், உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வந்து சர்வ அளவை படைத்த வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி, அரசாங்கம் அல்லாத சக்திகள். அப்படி பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லுவாங்க. ஒன்று வந்து ட்ரக்கு, போதைப் பொருள், இன்னொன்று ஆயுதம், 3வது பார்த்தீங்கன்னா ஃபார்மா. இந்த 3மே வந்து உலகத்தை வந்து தன்னுடைய மற்ற நாடுகளே அப்படியே தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபார்மா அந்த லாபியில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ அந்த கொஞ்சம் உடச்சிட்டு இருக்கோம். வெளிநாட்டு கம்பெனிகளுடைய இந்த ஃபார்மா லாபி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்முடைய சுயமாக நாமே வந்து நம்ம மருந்துகள் தயாரிக்க முடியும். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட இதில் இது ஒரு பெரிய ஒரு பயில்களாக நம்ம பார்க்க முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் கூட சொல்லியிருக்காங்க, சமீபத்தில் கவர்மெண்ட் கூட அதை பற்றிய தகவல்லாம் சொன்னது. நம்ம நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஆஸ்பத்திரி அந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வரப்போகுது, அதுக்கான முயற்சி எடுக்க போகிறாங்க என்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே உடனே இப்போ பாருங்கள் சன்னி ஐஐடி அதுக்கான ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இது வந்து இந்த ஆய்வு முடிவு சென்னை ஐஐடியில் நடந்த ஆய்வு முடிவுகள் வந்து மத்திய அரசுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய உதவியோடு அவங்க சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னொரு ஃபார்மா கம்பெனி எல்லாம் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க. அப்போ நாட்டு மக்களுடைய நலத்துக்காக, அந்த ஹெல்த் கேர் வெல்த்துக்காக, நலத்துக்காக எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் முழுக்க சேர்ந்து சினர்ஜைஸ் என்று சொல்வார்கள், அப்படி ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல காட்சி நமக்கு தெரிகிறது. இல்லை ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிர்வாகத்திலே வந்திருக்கிறது ஆரோக்கியம் ஏற்படுத்துவதற்காக. அதனால் நல்ல விஷயம். அதனால் நம்முடைய பிரச்சனைக்கு நாமே தீர்வு காண வேண்டும், ஆத்ம நிர்பர பாரத் என்று மோடி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆத்ம நிர்பர பாரத்துடைய ஒரு அங்கமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். நல்ல முயற்சி. இந்தியாவில் என்ஜிஓக்கள் அப்படின்னு சொல்கிற என்ஜிஓக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேரதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அமெரிக்க நிறுவனமான USAID அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கான நிதி வழங்குதலை வந்து இப்போதைக்கு தடை செஞ்சுருக்கோம், மறு அறிவிப்பும் வரை எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை சார்ந்திருக்கக்கூடிய என்ஜிஓக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேரதிர்ச்சியாக உடனே ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கான இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட், அதாவது சுகாதாரம் சம்பந்தமான ஈடுகள், அதே போல் படிப்புக்கான ஈடுகள்லாம் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது, இது வந்து ஒரு பாதிப்பான விஷயம் அப்படின்னு ஒரு அக்கறையோட செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்தோன்னா, ட்ரம்ப்பும் எலான் மஸ்க் அவருடைய அமைச்சரகத்தில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த USAID அப்படின்ற நிறுவனத்தை வந்து நாங்கள் தடை செய்வோம். ஏன்னா பல உலகளாவிய நாடுகளில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த USAIDக்கு இருக்கிறது, அதை நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு இங்கிலீஷ் இது இருக்குது, பழமொழி இருக்குது, நான் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டு தனித்தனி பழமொழி, ரெண்டையும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த செய்திக்கு பொருத்தமாக இருக்கும். முதல்ல என்னென்னா, நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. செகண்ட் என்னன்னா, எவ்ரிதிங் ஹேஸ் அ ப்ரைஸ் டேக். ரெண்டும் கொண்டு தொடர்புடையது தான். இதை நீங்கள் இப்போ உங்கள் செய்தி வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த நாட்டில் உள்ள அந்த ஏழை மக்கள்லாம் அவங்களாம் உய்வு பெற வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் வந்து USAID மூலமாக
நீங்க சொன்னபடி தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, கீழ்த்தட்டு, அடித்தட்டு மக்களுக்காக யுஎஸ்ஐடு வருவது நின்று விட்டது. போச்சு போச்சு போச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. அப்படின்னா அந்த நோக்கத்துக்காக அவங்க பணம் அனுப்புறாங்க அப்படின்னு நாம நினைச்சிருக்கலாம், பத்திரிக்கார எழுதலாம், படிக்கிறோம்னு நினைச்சுக்கலாம். ஆனால் நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்ட். அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு எல்லாம் உதவி பெறுவதற்காக ஒன்று அவங்க கொடுக்கல. அவங்க கொடுக்குற நிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கவர்மெண்ட்டே டைரக்டாக ஸ்கீமில் பண்ணுறாங்களா? கிடையாது. ஏகப்பட்ட என்ஜிஓக்கு அவங்க கொண்டு போய் ரூட் பண்ணுவோம். என்ஜிஓன்னு உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்போ மத மாற்றத்துக்கோ பெருமளவில் அல்லது அந்த கிறிஸ்டியன் அஜெண்டா அப்படி செயல்படுவதற்காக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நெரேட்டிவ் செட்டிங்காக அந்த பணம் போகுது. அந்த ஏழைகளுக்கும் போகும், ஒரு பகுதி போகும், ஆனால் இதுக்கும் போகும். அப்போ உள்நாட்டில் வந்து ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு இதன் மூலம் அவங்களால் செயல்படுத்த முடியும். இந்த யுஎஸ்ஐடு மூலமாக, என்ஜிஓக்கள் மூலமாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் தானே. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு, கூடங்குளம் போராட்டக்காரர்களுக்கு வந்து ஃபாரின் எய்டு தான் வந்து ஃபாரின் வந்தது. ஆமாம், அந்த மக்களுக்காக நல்வாழ்வுக்காக வந்த ஸ்கீமை போட்டு வந்து எங்க பண்ணலாமே இல்லையா? அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் அழகாக எடுத்து கொடுத்தீங்க அந்த பாயிண்ட்டை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் இந்த வெளிநாட்டு நிதி மூலமாக வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு அவன் சொல்கிறான், அவன் வந்துட்டு ஆய்வு பண்ணுவான், இங்கே என்ன முக்கியமான தலையாய பிரச்சனை. அப்போ என்ன ஆய்வு பண்ணுறான்னு, இந்த நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா எய்ட்ஸ். எப்படி அதை கண்டுபிடிச்சான்னு தெரியாது. அப்போ உடனே எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் யாருக்கு ஏற்படுத்தணும்? உயர்நிலை பள்ளிகளிலே மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக உடனே அங்கேருந்து ஃபண்ட் அனுப்பு, எல்லா ஹைஸ்கூலுக்கும் அனுப்பு, எல்லா காலேஜுக்கு அனுப்பு. அப்போ என்ன அவேர்னஸ், என்ன ப்ரோக்ராம்? சேஃப் செக்ஸ் எடுத்துக்கணும், காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இன்னொருத்தர் கூட வந்து நிறைய பார்ட்னர்ஸோட செக்ஸ் வச்சு கூடாது, அப்படி வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் சேஃபாக இருக்கணும் என்கின்ற விழிப்புணர்வை பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியிலும் வந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியிலும் ஏற்படுத்தினால் இந்த நாட்டில் எய்ட்ஸ் வந்து தடுக்கப்பட்டுவிடும். அதற்காக நிதியுதவி. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு கலாச்சார பாதிப்பு ஏற்படுது பாருங்க. இதுக்கு பின்னாலே வந்து ஒரு பெரிய மிஷினரி லாபி இருந்தது இதை செயல்படுத்துவதில். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அப்போ நம்ம நாட்டுடைய பிரச்சனை என்ன? பூசணிக்காய் உடைப்பது, தீபாவளியில் ஃபயர் கிராக்கர்ஸ் வெடிக்கலாமா கூடாதா, சுற்றுப்புற சூழல் பாதிப்படையாதா, கோயிலில் யானை இருக்கலாமா கூடாதா, இதெல்லாம் நம்ம நாட்டுடைய தலையாய பிரச்சனையா இல்லையா என்பதை இந்த ஃபாரின் ஏஜென்சி அங்கிருந்து வந்து முடிவு பண்ணி அதுக்கு பணம் கொடுக்கலாமா இல்லையான்னு முடிவு பண்ணி இது இந்த கேட்டகரியில் வரும் என்று சொல்லி அதுக்கு பணத்தை அனுப்பிச்சு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி யுஎஸ்ஐலாம் கட்டான இன்னும் அவங்க வந்து போகிற பிச்சை காசை வச்சு நம்பியிருக்கக்கூடிய சில என்ஜிஓக்கள் பாதிக்கப்படும், மதமாற்றம் குறையும். இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கூடிய கலவரக்காரர்களுடைய கைகள் கொஞ்சம் கீழே விழும், அவ்வளோதான். அதனால நல்லது, நாட்டுக்கு நல்லது, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆகவே சார்பு நிலை மாற இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் நம்ம காலில் இருக்கணும். அவங்க ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம 4th பிக்கெஸ்ட் எக்கானமி, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் 3rd பிக்கெஸ்ட் எக்கானமியாக போயிடும் சொல்கிறாங்க. உலகத்துடைய 3rd பிக்கெஸ்ட் எக்கானமியாக இருக்கக்கூடிய நாம வந்து அவனுடைய பிச்சை காசு வாங்கி தான் இங்கே செயல்படுத்தணுமா? நம்மளுடைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை நம்ம பண்ணிக்க முடியாதா? சரி, கவர்மெண்ட்டாலே எல்லாம் பண்ண முடியாது, இது சொசைட்டி பண்ணட்டுமே. நம்முடைய ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு ஒருத்தர் அவருடைய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆராய்ச்சி, ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடறார். அவர் வந்து கடந்த 100 ஆண்டுகளாக இந்த செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்பா இறந்த பிறகு அந்த சொத்து தாத்தாளுந்து அப்பாவுக்கு வரும், இந்த மாதிரி அந்த தான பத்திரம் சொல்லி எழுதுவாங்க. இதில் வந்து என்னுடைய சொத்தில் வந்து 3ல் 1 பாகம் இவங்களுக்கு, இது இந்த பையனுக்கு, இது இந்த பொண்ணுக்கு, அப்படிலாம் பிரித்து எழுதுவாங்க இல்லையா. அப்படி எழுதின அந்த 100 ஆண்டு கால அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து படித்து பார்த்துருக்கார், ஒப்புமைப்படுத்திருக்கார். அதில் என்னன்னா ஒரு 40 ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்தவரையும் அவர் சொல்லியிருக்கிற, மற்ற ஊரை பற்றி சொல்லலை, 40 ஆண்டுகளாக ஒரு பழக்கம் இங்கே மறைஞ்சு போச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பழக்கம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி சொத்து பிரிக்கும் போது அதில் ஒரு பாகம் வந்து கோயிலுக்கோ சத்திரத்துக்கோ குளத்துக்கோ இல்லை வேற ஏதாவது நற்காரியங்களுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அப்படி எழுதக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. நாட் ஒன்லி ஃபார் லீகல் ஹையர்ஸ். இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லை, மறைஞ்சு போச்சு. அப்போ ஹிந்து சமுதாயம் தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தயாராகணும். அப்படி ஆனால் இதெல்லாம் தேவையில்லையே, யுஎஸ்ஐடியும் வேணா யூரோப்பியன் எய்டும் தேவையில்லை. ஆகவே ஹிந்து சமுதாயம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். அதனால
ஒரு நல்ல மாற்றம், மத மாற்றங்கள் குறையும், மற்றவர்களுடைய நெரேட்டிவ் இங்கே குறையும். இது வராமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். யாருடைய தயவு நமக்கு தேவையில்லை, நாம் நம்முடைய காலையில் நிற்க முடியும். நன்றி திரு ராமா வெங்கடாதிரி அவர்கள் இன்று கருத்து கூறியமைக்கு நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி சிடிவி அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும், இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும், யூடியூப் பக்கத்திலும், எக்ஸ் வலைதளத்திலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசின இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக டிவி அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் பக்கத்திலும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.